வியூவர்ஸ் வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் இன்ஃபர்மேஷன் பார்த்தோம் அண்ட் அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் கண்டினியூ ஆகும். ஏன்னா நம்ம கௌதம் ப்ரோவோட ஜிம்ல வர ஒரு நண்பர் வந்து S23 கோடு விழுந்துருச்சு. நம்ம சேனல் ஃபாலோ பண்றவர் தாங்க அவர் வந்து பேசினாரு. S23 அப்புறம் பிக்சல் 9 ப்ரோலையும் கோடு விழுந்துருக்குது. அதுன்னு ரெண்டுத்துலயும் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீயாமா? அது வந்து தம்பி ஃபோனு 9 ப்ரோ. S23 இவரோட செகண்டரி ஃபோனு. ஃபர்ஸ்ட் மெயின் பிரைமரி வந்து 15 ப்ரோ வச்சிருக்காரு அவரு. செகண்டரி ஃபோன் S23 யூஸ் பண்ணிருக்காரு. 1UI8 அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் லைன் விழுந்துருக்குது. ஃபோன் வந்து கிளீன், 0 டென்ட் 0 ஸ்கிராட்ச். நாமக்கல் அவர் சொந்த ஊரு. அங்க ஊருக்கு போகும்போது கேட்டிருக்காரு, ஒழுங்கு காசு எடுத்து அப்படின்ட்டானா. ஃப்ரீயெல்லாம் கிடையாது, காசு எடுத்து அப்படின்ட்டாங்களாம். வந்து என்ன புலம்பிட்டு இருந்தாரு, என்ன ப்ரோ நம்ம வீடியோலாம் சொல்லியிருக்கோம், பட் காசு கேட்கறாங்க, இதுக்கு எதுவுமே வழி இல்லையா அப்படின்னா. எங்க போய் கேட்டீங்க அப்படின்னா, நாமக்கல் அப்படின்னாரு. அந்த மாதிரி ஊர்ல ஏமாத்துவாங்க. சென்னையில் நந்தனம்ல இருக்குது சர்வீஸ் சென்டர், அங்கே போங்க, அங்கே சர்வீஸ் சென்டர் நல்லா இருக்கும். சென்னையிலேயே ஒழுங்காக ஒரு இடத்துல நல்லா சர்வீஸ் பண்ணுறாங்கன்னா அது அங்கே தான், அங்கே போய் கேளுங்க அப்படின்னா. போய் கொடுத்தோன்னே ஃபோனை வாங்கினாங்க. வாட்டர் டேமேஜ் இருக்கான்னு செக் பண்ணாங்க. 0 டென்ட் 0 ஸ்கிராட்ச், நோ கொஸ்டின்ஸ் ஆஸ்டு, ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க டிஸ்பிளேவை. சூப்பர். டிஸ்பிளே ஸ்டாக்கும் இருந்துச்சு S23க்கு, உடனே மாற்றி கொடுத்துட்டாங்க. 1 ஹவரில் வாங்கிட்டு வந்துட்டார் அவர். 1 ஹவர்ல மொத்த ஒர்க்கும் முடிஞ்சு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டாரு. நாமக்கல்ல வந்து தர்ணா பண்ணி வாசல்ல உட்காந்து கொஞ்சம் அந்த ஊர்லாம் அப்படிதான் மக்களை ஏமாத்திடுவாங்க. சாம்சங்லாம் கோட் முடிஞ்சுன்னா முடிஞ்சு. அதான் சொன்னா ஒரு சர்வீஸ் சென்டர் மாறுது. சரி, இதுல ஒரு கேள்வி இருக்கு ப்ரோ. இது வந்து நான் எந்த அடிப்படையில வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. யாரையும் நான் அக்யூஸ் பண்றதுக்காக சொல்ல. இப்போ சப்போஸ் ஒரு ஜாப் ஷீட் போட்டுறாங்க ப்ரோ, டிஸ்பிளே ஆல்ரெடி உங்ககிட்ட ஸ்டாக் இருக்கு, நான் 15,000 ரூபாய் பே பண்றேன் டிஸ்பிளேக்காக, மாத்தி கொடுத்துட்றாங்க. இப்போ வந்து இந்த போனோட போட்டோ எல்லா ப்ரூஃப் எடுத்து வச்சுக்கிறாங்க. சாம்சங்க்கு வந்து ஃப்ரீ டிஸ்பிளே கிளைம் போட்டுருந்தாங்கன்னா அதை ஏமாத்திடுவாங்க. ஃபோன்ல டென்ட் இருந்துச்சு, ஸ்கிராட்ச் இருந்துச்சு, இவங்களே சொல்லிடுவாங்க. சாம்சங் கிட்ட ஆக்சுவல் போட்டோஸ்லாம் அனுப்பி இவங்க காசு அப்படி கூட வாங்கலாம்ல. அப்ப என்ன ஒண்ணா ஃப்ரீ டிஸ்பிளே தான். ஆமா, 15,000 ரூபாய் சர்வீஸ் சென்டருக்கு போய்டும்ல. கரெக்ட். ஆமா, அந்த மாதிரி பண்ணலாம். இதெல்லாம் வந்து அந்த எப்படி சொல்றது, பவரை வந்து மிஸ்யூஸ் பண்றது தான் அது. சரி, இது வந்து ஆக்சுவலா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா, இப்போ அவர் இருக்காருல்ல, அவர் வந்து விசிட் பண்ணாருல்ல, ஆமா, அந்த ப்ரூஃபோட போட்டு சாம்சங்கை டேக் பண்ணி, இந்த மாதிரி நான் நாமக்கல்ல விசிட் பண்ணேன், சாம்சங் ஆத்தரைஸ் சென்டர் தான், அங்க என்ன காசு கட்ட சொன்னாங்க, சென்னை விசிட் பண்ணேன், நந்தனம் போனேன், 1 ஹவர்ல டிஸ்பிளே மாத்திட்டு வந்துட்டேன், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், லேபர் சார்ஜ் மட்டும் பே பண்ணிருப்பாரு. அது மட்டும் 600 சம்திங் வரும்ல. இத மட்டும் அவர் போட்டாருன்னு வைங்களேன், நிஜமா தேவை ப்ரோ. இந்த அவேர்னஸ் தேவை. இந்த மாதிரி ரிமோட் ஊர்ல இருக்க எல்லா ஊர்லயுமே இந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்க. ஓரளவுக்கு பெரிய சிட்டிஸா இருந்தா எஸ்கேப் ஆக சான்ஸ் இருக்கு. அதுலயுமே 5 சர்வீஸ் சென்டர்ல ஒரு சர்வீஸ் சென்டர் தான் பண்ணி கொடுக்குறான், மீதி பேர்ல காசு கட்ட சொல்றானுங்க. 9 ப்ரோ கோடு விழுந்துருச்சு ப்ரோ. அந்த ஃபோனும் இதே மாதிரி 0 டென்ட் 0 ஸ்கிராட்ச், ரொம்ப பொக்கிஷமா ஸ்பீக் அண்ட் கேஸ் போட்டு பத்திரமா வச்சிருந்த ஃபோனு. ஏதோ அப்டேட் ஆச்சு, சாஃப்ட்வேர் அப்டேட், செக்யூரிட்டி பேட்ச் ஏதாச்சு, கோடு விழுந்துருச்சு. இல்ல நார்மல் ஏதோ லைன் இஷ்யூ கேட்கல கலர்லாம். சரிங்க ப்ரோ, பிக்சல்ல கேளுங்க அப்படின்னா சர்வீஸ் சென்டர் எடுத்துட்டு போயிருக்காரு. ஃபோன் வாரண்டி இல்லைங்க, காசு கட்டுங்க அப்படின்ட்டாங்களாம். 15,000 ரூபாயோ அதை சொன்னாங்க கூட. அதான் மொத்தம் எல்லாம் சேர்த்து 15,000 17,000 அதை சொன்னாரு. சம்திங் ரேட் அதிகம் தானா சொன்னாரு. இந்த மாதிரி சொன்னாங்க. ப்ரோ அப்படிலாம் இருக்காதே ப்ரோ, அவனுக்கு ஃப்ரீ ரிப்ளேஸ் பண்ணி கொடுப்பானுங்களே, கேட்டு பாருங்க, விசாரிச்சு பாருங்க. அதனால ஏன்னா ஃபோனும் கிளீனா இருக்கு, அதனால நீ கேட்டு பாருங்க அப்படின்னா. இல்லை ப்ரோ அவங்க முடியாதுன்ட்டாங்க அப்படின்னா. சரி ப்ரோ, இமெயில் ஆறு இந்த சேட் சப்போர்ட் இருக்கும், அதில் போய் கேட்டு பாருங்க, அட்லீஸ்ட் உங்களுக்கு டிஸ்கவுண்டாவது கொடுப்பானுங்க டிஸ்பிளே மாத்துறதுக்கு. பாதி ரேட்னா கூட பரவாயில்ல, ஏன்னா புது ஃபோனு வாங்கி 1 இயர் சம் ஃபியூ மந்த்ஸ். ஏன்னா அவர் என்னன்னா ஃபோன் ரிலீஸ் ஆகி ஒரு 6 மந்த்ஸ்ல வாங்கியிருக்காருன்னு இருக்கும். இப்போ கரெக்டாக வாரண்டி வாய்ட் ஆயிருக்கும். வாரண்டி முடிஞ்சதுக்கப்புறம் கரெக்டாக அந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னா, நான் அந்த மெயில் போட்டு செக் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னேன். மெயில் போட்டதுக்கு ரெஸ்பான்ஸே வர மாட்டேங்குது ப்ரோ அப்படின்னாரு. ப்ரோ திரும்பவும் டாப் அப் பண்ணி விடுங்க, கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் வரும் அப்படின்னா. இதுக்கப்புறம் என்ன அப்டேட்ன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா எஃபோனில் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, டிஸ்பிளே லைன் இஷ்யூஸ் நாங்கள் கவர் பண்ணுறோம்னு சொன்னாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு ட்விஸ்ட் சொல்கிறாங்கன்னா, மோர் ப்ரொனவுன்ஸ்டாக இருக்கணுங்கிறாங்க. அப்போ ஊருக்குள்ள இருக்கிற எல்லா 9 ப்ரோலையும் டிஸ்பிளே லைன் ஒன்று, இது என்ன லாஜிக் இது? இவனுக்கு வந்து இதுதான் ராகவன் கிட்ட சொல்லி விட்டது. இல்லை ஃபோனு க்ளீனாக இருக்குல்ல, அப்புறம் ஏன் நீங்கள் பண்ணணும்ல, அது உங்கள் ஹார்ட்வேரோட இஷ்யூன்னு தெரிஞ்சிருச்சுல்ல. அதாவது பொதுவாகவே குளோபலாக ரீகால் போட்டால் மட்டும்தான் அவனுக்கு பண்ணுவேன்னா என்ன அர்த்தம் அது? நான் இன்னொன்று என்ன தெரியுமா ப்ரோ தோணுது, ஒரு சிலர்லாம் வந்து கொஞ்சம் வெல்த்தி அப்படின்றனால என்ன பண்ணிடுறாங்க, டக்குன்னு போய் மாத்திடுறாங்க. சாம்சங்ல கூட பாத்தீங்கன்னா பிளான்ல இருக்கான்லாம் பார்க்கவே மாட்டாங்க, டக்குன்னு போய் மாத்திட்டு வந்துடுறாங்க. இப்போ அவங்க இந்த மாதிரி மாத்திடுறதுனால என்ன ஆயிடுதுன்னா, எல்லாரையுமே இவங்க டேக்கன் ஃபார் மாத்திக்கிறாங்க. அவன் அதை போட்டு கிளைம் பண்ணிடுவான், ஏமாத்திடுவான். அவன் சர்வீஸ் சென்டர்ல ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட்டு வந்து கிளைம் பண்ணி ஏமாத்துறானுங்க. ஆனால் இது கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக தான் இருக்கு, பார்ப்போம். பட் சாம்சங் இந்த ஒரு விதத்துல நம்மளை பிச்செடுக்க விடுறது உண்மைதான். ஆனா அட்லீஸ்ட் ஒரு சில சென்டர்ல, ஏன்னா அவன்கிட்ட சர்வீஸ் சென்டர் நிறைய இருக்காது, அது ஒரு அட்வான்டேஜா போயிடுச்சுங்க. இப்போ பிக்சலுக்கு ஒன்னே வந்துருது, ஃபோன் அவன் முடியாதுன்ட்டான். கூகுள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, விரைவில் இந்த 2026 27 அவங்க டார்கெட்டே தான். 25ல கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, அதாவது அவங்களோட சர்டிஃபைடு எம்ப்ளாயிஸே வந்து அவங்களே சர்வீஸ் சென்டர் வச்சிருப்பாங்க, ஆப்பிள் மாதிரி. அப்படிதான் வைக்கணும் ப்ரோ. ஆப்பிள் இப்போதைக்கு எங்கெல்லாம் இருக்கு, பெங்களூர்ல இருக்கா, இப்ப பெங்களூர்ல இருக்கு, மும்பைல இருக்கு, நிறைய அந்த மாதிரி அபிஷியல் ஓபன் பண்ணணும்.
ஆனா இதுல வேதனை என்னன்னா ஒரு டேட்டா சும்மா இது வந்து எல்லாரையும் வருத்தப்பட வைக்க சிந்திக்க வைக்க அப்படிங்கறதெல்லாம் தாண்டி அதான் எத்தனை நாள் ஒர்க் பண்ணா ஒரு ஐபோன் வாங்க முடியும்னு ஒரு இது வரும். இப்போ 8 ஹவர்ஸ் ஒர்க் டைம்னு இந்தியாவில் வந்து ஆவரேஜா 161 days ஒர்க் பண்ணா வரும்னு வருது. அதை போடும்போது கூட எனக்கு என்ன தோணுச்சுன்னா 161 நாள் ஆவரேஜா 161 நாள் வேலை பார்த்து ஒருத்தர் வந்து அந்த காசு எடுத்துட்டு வந்து அப்படியே போன்ல போடுவானாடா வெண்ண அப்படி இருந்தது எனக்கு. ஃபேமிலி, ஸ்கூல் ஃபீஸ், டாக்டர் ஃபீஸ், அதுதான் இஎம்ஐ இருக்குல்ல, எங்களுக்கு அது ஒரு பாரமாவே தெரியாது. இஎம்ஐ இருந்தா ஏன் 161 நாள் நான் கவுண்ட் பண்ணணும்? இல்லை சொல்றேன் நான், நம்ம ஆளுங்க எல்லாருமே இஎம்ஐல தானே வாங்குறாங்க. சரி ஓகே, அதுக்கேற்ற மாதிரி இவனுங்களும் இந்த கார்டுக்கு உங்களுக்கு இவ்வளோ ஆஃபர் தரோம். ஐயோ இது இப்போ இது பார்த்தேன், எப்போ பாரு ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ் பேங்க் தான் வரும். இப்போ எதை பார்த்தாலும் HDFC வருது, திடீர்னு IDBFC வருது. ஆமாம், அவன் அப்பப்போ சீசனுக்கு ஏற்ற மாதிரி கார்டுக்கு ஆஃபர் போடுவான் அவன். பிக்கெஸ்ட் சேல் வந்து ஆக்சிஸ் எப்பயுமே இருக்கும், கூட ஏதாச்சும் ஒரு பேங்க் ஒன்று வரும். இப்போ என்னடான்னு பார்த்தா இவன் ஒரு பேங்க் சொல்றான், அமேசான் வந்து SBIங்கிறான். ஆமா, என்னடா இது? அமேசான் வந்து SBI HDFC இது ரெண்டு தான் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் அமேசானோட ஓன் ஐசிஐசிஐ இருக்கு. எனக்கு அதான் இது எப்படி இருக்குன்னா, இப்போ எல்லா பேங்க்லயும் கார்டு வாங்கி கடனாளியாவே சுத்த முடியுமா? இதுல வேற எல்லா கார்டுக்கும் என்ன ஆகும்னா இயர்லி ஃபீ ஒரு 500 1000 இருக்கும். இந்த 500 1000னா ஒரு 6 கார்டு வச்சிருக்கேன்னு 6 கார்டுலயுமே நான் 1 லட்சம் தப்பிச்சிங்க. அப்படி இல்லைன்னா நீங்க காசு கட்டணும் 1000 1500. ஒரு சில கார்டுக்குலாம் 3000 கட்ட சொல்லுவான். இந்த சிக்னேச்சர் கார்டு, லெஜெண்ட் கார்டு, இந்த கார்டு அதுக்கான ஸ்பெஷல்லாம் இருக்கும். நம்ம சிக்னேச்சரும் போடுறது இல்ல, லெஜெண்டாவும் வாழ்றது இல்ல. 3000 ரூபா அப்படின்னா அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ்ல 10000 ரூபான்னு நினைக்கிறேன் கார்டு இயர்லி பேமெண்ட் 10K. அது ஏதோ ஃபாரினுக்கு போறவங்களுக்கு ஓகே. இப்போ எனக்குலாம் எப்படி இருக்குன்னா ப்ரோ, இப்போ ஏதாவது ஒரு ட்ரிப்புன்னு வெளில போறோம் நீங்களேன், போகும்போது அதுக்கு 10 நாளுக்கு ரீசார்ஜ் 3000 ப்ரோ. ஆமா சரியா? நீங்க யூஸ் பண்ணு ஏர்டெல் சட்டையை பிடிச்சி அடி அடி நினைக்கனா 10 நாளைக்கு ரீசார்ஜ் 3000, 365 நாளைக்கு ரீசார்ஜ் வந்து 15000. ஆமா சொன்னீங்க. இல்ல எனக்கு புரியல என்ன அந்த 3000 வேஸ்டா போயிருச்சுன்னு புலம்பிட்டு இருந்தாரு. வேற எனக்கு டேட்டா காலி ஆவலீங்க அப்படி. டேட்டாவே காலி ஆகல. மலேசியன் ஏர்போர்ட்ல உட்காந்து வேணும்னே டவுன்லோட் பண்ணிட்டு இருந்தாரு. கிளாஸ் ராயல் தானே இதை பண்றேன்டா அப்படின்னு சொல்லி ஒரு அது இத்தனைக்கும் இதுல இன்னொரு கொடுமைன்னா கிளாஸ் ராயல் மாதிரியான கேமே 1 GB ஆயிடுச்சு. ஆமா சரி, இல்ல இதான் கொஞ்சம் கோளாரா தான் ப்ரோ இருக்கு. ஒரு பக்கம் கடன் அட்டை டார்ச்சரு, இன்னொரு பக்கம் ரீசார்ஜ் டார்ச்சரு. மனிதனோட வாழ்க்கை வந்து அதாவது பிரிமிட்டிவ் ஸ்டேஜுக்கே போறதா இருந்தா கூட நிம்மதியா வாழ்ந்துருவோம். எல்லாமே விலை ஏறிட்டே இருக்குதுங்க இஷ்டத்துக்கு. அதுவும் ரொம்ப ரீசனபிளா இருந்தா பரவாயில்ல. இப்போ எல்லாரையும் அடிக்ட் ஆக்கியாச்சு. ஆமா, போன் இல்லாம வாழ முடியாது. எவ்வளவு ரேட் அதெல்லாம் வாங்கிடுவான்டா ஏத்து. போன் மட்டும் வாங்கிட்டு சிம் கார்டு இல்லாம இருக்க முடியும். அடுத்து அதுதான் ரீசார்ஜ் பண்ணாம சும்மா வச்சுக்கணும். இப்போ அதை வேற வச்சா ஒரு வாரத்துல கட் பண்ணிடுறான். ஜியோ எல்லாம் அசிங்கசியமே கேட்டுக்க இருக்கலே பெரிய கடுப்பு என்னன்னா, போன் மட்டும் வாங்கிட்டு சிம் கார்டு இல்லாம இருக்க முடியுமான்னு கேக்குறேன். சரி எனக்கு ஸ்மார்ட் போன் வேணாம், நான் கொஞ்சம் டிஜிட்டல் டீடாக்ஸ் ஆகிக்கிறேன்னு சொல்லிட்டு பட்டன் போனுக்கு போலாம்னாலும் ரீசார்ஜ் அதே 400 ரூபாய். டெய்லி டேட்டா 2G வராதுடா, ஏன்டா சாகடிக்கிறேன் இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் டார்ச்சரா இருக்கு ப்ரோ. கரெக்ட். இதுக்கு ஏதாவது பண்ணணும் ட்ரை. இதுக்கு பண்ணணும். கால் அண்ட் மெசேஜ் மட்டும் ஒரு பிளானாவது கொடுத்துருக்கணும். அதெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் தூக்கிட்டானுங்க. எல்லாம் டேட்டாவே வேணாம். இதுல ஹைலைட் என்ன தெரியுமா ப்ரோ, டேட்டா வந்து எட்ஜ்ஆர் ஜிபிஆர்எஸ் இருக்குல்ல, அந்த டேட்டா கொடுத்தா எந்த நெட்வொர்க்குமே பிச்சை எடுக்க முடியாது. ஏன்னா ஒரு நாள் முழுக்க நான் டவுன்லோட் பண்ணாலும் 72 KB இப்படி வரதெல்லாம் எவ்வளவு டவுன்லோட் ஆகும். கரெக்ட். ஒரு நாள் முழுக்க ஒருத்த உட்காந்துக்கிட்டு பட்டன் போன்ல வந்து வெப் வேப் ஓபன் பண்ணி ஓட்டிட்டு இருந்தானா கூட ஜிபிஆர்எஸ்ல எவ்வளவு கன்சியூம் ஆகும்? அதுக்கு தனியா பே பண்ணணுமா? என்ன எனக்கு புரியல. இது என்ன பிளான் இது? எனக்கு இது வந்து ரொம்ப அறிவு கட்டத்தனமா இருக்கு ப்ரோ. இதை கொஞ்சம் லைட்டா ரெகுலேட் பண்ணி அடிக்ஷன் பண்ணிட்டாங்க ப்ரோ. எப்படி கொடுத்தாலும் வாங்கிடுறாங்க. இப்போ பாத்தீங்களா, இப்போ ப்ரைஸ் ஹைக் ஆச்சு இந்த ரீசார்ஜஸ்க்குலாம். எல்லாம் புலம்பி போட்டானுங்க, எல்லா இடத்துலையும் போய் போஸ்ட் போட்டானுங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? ரீசார்ஜ் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான். இயர்லி பிளான் போட்டாங்க, திரும்ப ஏற்றிடுவான். அதனால இதுலயே நான் இயர்லி பிளான் போட்டேன். ஒரு சிலர் என்ன பண்ணாங்க தெரியுமா ப்ரோ, 2024 எண்டுல ஜியோ பிளான் மாத்தறான்னு சொல்லிட்டு 2024 எண்டு டிசம்பர்ல அப்போ வந்து அந்த இயர்லி டபுள் ரீசார்ஜ் எல்லாம் பண்ணானுங்க. லூப்ல இருக்கும். அது வந்து நிறைய ஸ்டாக் பண்ணிக்கலாமா. இந்த டீல்ஸ் பேஜ்ல கூட போட்டிருந்தானுங்க. நான் 5 இது போட்டு பண்ணிட்டேன், 5 வருஷத்துக்கு அப்படியே பண்ணிட்டேன் ஒட்டுக்கா. ஸ்டாக் பண்ணி அந்த ஆப்ஷன் இருந்துச்சு. அது ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சவொடனே 5 ரீசார்ஜ் பண்ணியிருந்தாங்க ஒரு சில பேர். எனக்கு என்னன்னா, நீ 5 பண்றது தப்பு இல்ல, ஒரு 3 வருஷத்துல நெட்வொர்க் படுத்துருச்சுன்னா என்ன பண்ணுவேன்? நாங்க ஜியோ நம்புறாங்க. சரி ஓகே, நம்புறது அது உங்க இஷ்டம். சரி, அதுக்கு மேல நாங்க நம்பினாதான் சோறு போடுவோம்னாங்க. நீங்க எப்படி சாப்பிட வந்தீங்களா? இல்ல கமெண்ட் படிக்க வந்தேன். சரி, முரளி அப்படிங்கிற நண்பர் வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரோ தேர் இஸ் அ பிக்சல் 8 கிரீன் லைன் இஷ்யூ ரீப்ளேஸ்மெண்ட் ப்ரோக்ராம் இஸ் தேர் ஈவன் வித்தவுட் வாரண்டி. தே டு நாட் செக் பிக்சல். அதாவது செக்அப்க்கு போயிட்டு ஐ வென்ட் டு த சர்வீஸ் சென்டர் நியர் ஈகர் இன் பர்சன் த டிஸ்பிளே ரீப்ளேஸ்ட் வித்தவுட் எனி பைசா. ஸோ அப்போ டிஸ்பிளே லைன் இஷ்யூ ஓகே, இவருக்கு டாட் இல்ல, அதனால தான் முடியாதுட்டாங்க. நான் அதான் ராவன்ட்ட சொன்னேன், லைன் வரதுக்கு என்ன வழின்னு பாரியா.
2 லைன் போட்டு விடு. அடுப்புல வச்சு ஆன் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்க. அடுப்புல வச்சு ஆன் பண்ணியா? இல்ல ஃபோன் வந்த புதுசுல டென்சர் அப்படிதான் இருந்தது. இப்போ அப்படி இல்ல, வேற என்ன பண்றது தெரியல. சரி டென்ஷன் இம்பாக்ட் விளையாட சொல்லுங்க. அதுலயே ஹீட் ஆகி லைன் வந்துரும். சரி நம்ம சொல்லுவோம் அவர்கிட்ட. ட்ரை பண்ண சொல்லலாம். ஓகே, அப்துல் நாசர் அப்படிங்கிற நண்பர் வந்து வார்னிங் ஸ்கேம் அலர்ட், ஐ ரிசீவ்ட் a message like I have violated traffic. ஆமா ப்ரோ, இது இப்ப காமா ஆயிருச்சு. ஐயோ எல்லாருக்கும் வருது. நம்ம பார்சாரதி ப்ரோக்கு வந்திருக்கு. அப்புறம் அவரு வேற என்ன ப்ரோ இவனுங்க லூஸ் மாதிரி இதே திரும்ப அனுப்புறாங்க, என்ன பார்த்தா எப்படி தெரியுது அவங்களுக்கு அப்படிங்கிறாரு. நான் வெளியிலேயே போல, அதான் வண்டியே இல்ல எனக்கு அப்படின்னு ஒரு சில பேர்லாம் அவங்களாலுமே நான் டெய்லி சைக்கிள்ல வேணா எங்கேயா போயிட்டு வந்திருப்பேன். எனக்கு போடுவான் டிராஃபிக் வயலேஷன் இந்த வெஹிக்கிள்ல, நீங்க இப்படி போகும்போது வெஹிக்கிள் நான் எங்கடா டேய் நடந்து போனவங்களுக்கு போறோம், நடந்து போனவங்களுக்கு எல்லாம் சைக்கிள்லயும் வயலேட் பண்ணீங்க. என்ன பண்ணீங்க? சைக்கிள்ல எதுக்கு ஹெல்மெட் போட்ட? சைக்கிள்ல வந்து உங்க சைக்கிள் TN22. டேய் நிறுத்துறா, ஒரு நிமிஷம் நிறுத்துறா, அது பெடல் சைக்கிள் வேறடா, சும்மா இருடா. ஏதோ 40 நிறைய நடுவுல நிறைய நியூஸ் எல்லாம் பார்த்தேன் நானு. நியூஸ்லயே வந்துச்சு பைக்குக்கு சீட்டு பெல்ட் போடலன்னு வந்துருந்துச்சு. 1500 ரூபாய் ஃபைன். பைக்குக்கு சீட்டு பெல்ட், அதுல போட்டோ வேற போட்டு இருந்தாங்க. போட்டோல வந்து வேற ஏதோ ஒரு கார் இருக்கு, கார் பைக் வந்திருக்கு. இங்க இருங்களேன், I have violated traffic, pay a fine in the below link. The link redirected me to government Emparivan website. I checked it ways I have violated traffic last year with a fine of 500. Then I went to government official website to check the same. But there was no traffic violation in my vehicle. Upon checking the message again, the website was not official website. அப்படியே official website மாதிரி. ஆமா. If I don't notice it, காசு போச்சு ஸ்வாஹா. அவ்வளவுதான், காசு கட்டிருப்பாங்க. சரி இவருக்காவது பரவாயில்ல, 500 ரூபாய் வாங்கி போட்டிருக்காங்க. ஒரு சிலருக்குலாம் 1500 5000. ஸ்பீடு டிரைவு, ஹை ஸ்பீட் டிரைவு 1500 2000 கட்டு அப்படின்னு வரும். பாவம் அவர்கிட்ட வண்டியே இல்லையா. இந்த இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க, உஷாரா இருந்துக்கோங்க. அநியாயம். தேங்க்ஸ் ப்ரோ இந்த இன்ஃபர்மேஷனுக்கு. SRM அப்படின்னு நண்பர் வந்து ப்ரோ OnePlus 13 ரீசெண்ட் அப்டேட்ல 16.0.2ல அப்டேட் பண்ணேன். பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ்டு டிராஸ்டிகலி. ஐ எம் கேஷுவல் யூசர். மொபைல் வந்து கால்ஸ்க்காகவும் இன்ஸ்டா வந்து மேக்ஸிமம் 10 நிமிஷம், FB ஒரு 10 நிமிஷம் இதான் யூஸ் பண்ணுவேன். SOT 15 மணி நேரமா. 7th அப்படியே காமேஷ் ப்ரோக்கு ஷேர் பண்ணிருக்கேன். கண்டிப்பா பண்றேன். 7th அன்னைக்கு அதாவது Jan 8:30 AM சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா 95%, அதுவும் 100 போடல அவரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 9th அது 12:20 AM ஸ்டில் ஐ எம் ஹேவிங் 30% சார்ஜா. என்ன நெட்வொர்க்? இன்னும் 1 day வித்தவுட் சார்ஜ் என்னோட யூஸ்க்கு வருமா? இல்ல என்ன நெட்வொர்க் இது இவ்வளவு நல்லா ஒர்க் ஆகுது? சிம் கார்டு இல்லாம யூஸ் பண்றாங்க. டவர் பக்கத்துல வீடா ப்ரோ உங்களுக்கு? அடுத்து சொல்லுவார் இல்ல டாரிஃப்ல இன்க்ரீஸ் ஆனனால சிம் யூஸ் பண்றது இல்ல ப்ரோ. இல்ல டவர் பக்கத்துல இருக்குது வீடு இருக்கான்னு கேட்டேன். இவ்வளவு நல்லா இருக்குது உங்களுக்கு? பரவாயில்ல செம. சரி ஜாலியா இருக்கீங்க, என்ஜாய் பண்ணுங்க. அடுத்து ராஜேஷ்குமார் அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ 20 days பிஃபோர் S25 Ultra துபாய் யூனிட் 80,000க்கு வாங்கினேன். இதுக்கு முன்னாடி iPhone 15 2 இயர்ஸா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். செகண்டரி மொபைலா CMF phone 1 வேற. ஸோ ரெண்டுமே சேர்த்து 40Kக்கு சேல் பண்ணிட்டு மேற்கொண்டு ஒரு 40K போட்டு S25 Ultra எடுத்துட்டேன். ஆனா எனக்கு என்ன மனசு வலிக்குதுன்னா அந்த iPhone 15 எடுத்துட்டு வந்து எங்க நம்ம கம்யூனிட்டியில இருக்க கொடுத்துருக்கலாம்ல. சரி ஓகே. அப்புறம் என்ன இருக்கு, மொபைல் சூப்பரா இருக்கு ப்ரோ. பேட்டரி தான் இன்கன்சிஸ்டண்டா இருக்கு. சில சம்டைம்ஸ் பார்த்தா 8 மணி நேரம் SOT வந்துருது, சில சமயங்கள் 6 மணி நேரம் வருது. 1A8 டிசம்பர் அப்டேட்ல இருக்கு. ரெடிட்ல பார்த்தேன் சம் யூசர்ஸ் பேட்டரி ட்ரெயின் இஷ்யூ போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. மேபி 1A 8.5ல வந்து ஃபிக்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அதர்வைஸ் கேமரா டிஸ்பிளே எல்லாமே வேற லெவல்ல இருக்கு ப்ரோ. ஆஃப்டர் 1 month ஃபுல் ரிவ்யூ போடுறேன். ஜான் செகண்ட் வீக் தேர்ட் வீக்ல வந்து உங்களுக்கு செக்யூரிட்டி பேட்ச் வருது. ஜான் செக்யூரிட்டி பேட்ச் அதுலயும் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லி போட்டிருந்தானுங்க. நான் நேத்து தான் போஸ்ட் பார்த்தேன் அதை பத்தி. உங்களுக்கு தான் ஆல்ரெடி பீட்டா ஜாலியா. நான் சொல்லல, இவருக்கு சொல்றேன். இல்ல உங்களுக்கு செகண்ட் பீட்டா போட்டு அடிச்சு ஊத்திட்டு இருக்கேன். செகண்ட் பீட்டா பேட்டரி சூப்பரா இருக்குங்க, பீட்டால நல்லா இருக்கு. அப்ப 8.5 கொஞ்சம் ஹோப் கொடுத்துருக்கு, பேட்டரி நல்லா இருக்கும் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு. அது ஒண்ணுல AOSP தான் எல்லாம். தேங்க் யூ AOSP. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சாம் சூர்யா அப்படிங்கிற நண்பர் வந்து மோட்டோ Edge 70 7Gen4 சூப்பரா இருக்கு. லைட் வெயிட், வெரி ஸ்லிம், இம்ப்ரெசிவ் பேட்டரி லைஃப் சூப்பரா இருக்கு. அண்ட் கேமரா போட்டோஸ் மைன் டைனமிக் ரேஞ்சும் இம்ப்ரெசிவா இருக்கு ப்ரோ. இந்த போனை செக் பண்ணுங்க. நீங்க தமிழன் ப்ரோ வாங்கிருக்கீங்க? அவன்டா போட்டுருக்காரு, அன்பாக்சிங் போட்டுருக்காரு வீடியோ. நான் வந்து என்ன ஷார்ட்ஸ் போட்டுருந்தாரு பார்த்தேன். நான் நம்ம ரியாஸ் ப்ரோட்டையும் கேட்டேன், யாராவது வித்தாங்கன்னா வாங்கி இப்படி தள்ளி விடுங்க. அவர்கிட்ட கேட்டு பாருங்க ப்ரோ, நம்ம தமிழன். ஏன்னா இது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நான் வந்து A36 20Kக்கு வாங்கினேன். அது நம்ம ரியாஸ் ப்ரோவோட ஹெல்ப். அதுல ட்விஸ்ட் என்ன 2 வருஷம் வாரண்டி வேற. ஆமா சொன்னீங்க. ஆமா. அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா நம்ம பரத்தோட அண்ணனுக்கு 19K கொடுத்துட்டேன். நம்ம வீடியோ எல்லாமே முடிஞ்சிருச்சு. 1000 ரூபாய் மைனஸ் பண்ணி கொடுத்துட்டேன். ஆனா 2 இயர் வாரண்டி வரல. அதுதான் ஜோக்கா இருக்கு ப்ரோ. Edge 70 ஆக்சுவலா நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இது வரைக்கும் வந்து மோட்டோ ஃபோன்ஸோட கொஞ்சம் பெட்டரா இருக்கு, கொஞ்சம் கன்சிஸ்டன்ட்டா இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா ப்ரோ, Edge 70 நல்ல போன். பேசாம அவனை வந்து அப்டேட் கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டுங்க.
இருக்கிற அப்டேட்ல அப்படியே விட்டுரு, எனக்கு செக்யூரிட்டி பேட்ச் மட்டும் தான், அதுல மட்டும் தயவு செய்து கோலர் பண்ணிடாதடா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ஒரு நாங்க வேணா ரெக்வஸ்ட். தமிழன் ப்ரோட்ட வேணா கேட்டு பாக்குறோம். அவர்கிட்ட இருந்துச்சு ரெண்டலுக்கு இது கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க, அந்த போனை வாங்கி அவன்கிட்ட வாங்கவே பிடிக்கல ப்ரோ, ரெண்டே வாங்க மாட்டான். ஆமா டேய் ரெண்ட் வாங்கிக்கடா அப்படின்னா அண்ணனுக்கு நான் தான் செய்வேன். என்னது ஏண்டா டேய் அப்படி நான் அவன்கிட்ட கேக்குறேன், டேய் ஒரு தடவை வாங்க, இல்லண்ணா உங்க வீட்டுல வாங்க முடியாது, அண்ணனுக்கு நான் தான் செய்வேன். இப்படியே தான் சொல்லிட்டு சுத்துறான் அவன். அவனை என்னைக்கா டீல் பண்ணிப்போம். ஆமா அவனுக்கு வேற பிப்ரவரி மாசம் கல்யாணம் வருது, அப்ப அவனை நாங்க ஏதாவது செஞ்சிடறோம். ஆமா ஆமா இருக்கவே இருக்கு, வாழ்க்கையிலே விளையாண்டுருவோம் நாங்க. சரி ரைட்டு. ஸோ நான் பாக்குறேன் ப்ரோ, கண்டிப்பா நான் வந்து H70 நான் ஆல்ரெடி ரியாஸ் ப்ரோட்டே சொல்லி வச்சிருக்கேன். தமிழ்ல அவர் யூசர் ரிவ்யூல நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு அவர் போன். இவன் C4 கூட வீடியோ போட்டுருப்பாப்ல போல. அந்த போனை மாத்தவே பிடிக்கல. ஒரு போனை வந்து யூசுவலா எனக்கு வந்து வச்சிருன்னு தோணும், பட் இந்த போன்ல இருந்து போக பிடிக்கல, எல்லாமே கரெக்டா இருக்கு, பிராக்டிகலா அந்த போன் எல்லாருக்குமே கரெக்டா இருக்கு அப்படின்னு போட்டிருந்தாரு. புவனேஷ், ஹலோ ப்ரோ, ஐ ஸ்டடிட் வித் விகாஸ் திருச்செங்கோடு மெட்ரிக் விங் 2007 to 9 பேட்ச். நீங்க எனக்கு சீனியரு. பிசிக்ஸுக்கு விஜயகுமார் சார், எனக்கு வந்து விஜயகுமார் சார் வரலப்ப. சரி கெமிஸ்ட்ரிக்கு பிரபுலிங்கம், அப்புறம் மேக்ஸுக்கு மோதிலால் சாரா, மோதிலால் சாரும் ராஜேஷ் சாரும் எனக்கும் வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் பாட்டனிக்கு கணேசன் சார், எனக்கு கணேசன் சார் கிடையாது. அப்புறம் ஜுவாலஜிக்கு பாபு சார், எஸ் பாபு சார். ஃப்ரதோஸ் மேம் வந்தாங்களா, அவங்க அப்பயும் ஃப்ரதோஸ் மேம்லாம் வந்துட்டு தான் இருந்தாங்களா, ஓகே. இங்கிலீஷ்க்கு பிரபாகரன் சார், ஓகே கரெக்ட். தமிழ் டீச்சர் டோன்ட் ரிமெம்பர் ஹர் நேம், ஓகே ஓகே. எனக்கு வந்து மேல் டீச்சர் வந்தாங்க, ஃபீமேல் டீச்சர் வந்து 12th முடிகிற நேரத்தில் வந்தாங்க. ஓகே, ஆனால் மேல் டீச்சர் தான் மாசு, தமிழ் ஐயா மாஸ் பண்ணுவார் அவரு. தமிழ் ஐயா ஆமா, குட் அண்ட் எஃபிஷியன்ட் டீச்சர்ஸ். ஃபுட் நீங்க சொன்ன மாதிரி அன்ஃபர்கெட்டபிள். ஐ ரிமெம்பர்ட் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் ஹூ யூஸ் டு மேக் ஃபன் ஆஃப் ஸ்கூல் ஃபுட் ஹேட் கன்ஃபஸ்ட் தட் ஸ்கூல் ஃபுட் வாஸ் த பெஸ்ட் வென் ஹி ஜாயின்ட் காலேஜ். காலேஜ் ஹாஸ்டலில் சாப்பிட்டதுமே கண்ணு முன்னாடி கண்ணீர்லாம் வந்துட்டு போயிருக்கும். சாட்டர்டே நைட் மூவி, சண்டே பேரண்ட்ஸ் விசிட்டு, ஃபோன் கால் டே, அப்புறம் ஹோம் சிக் ஸ்டோரிஸ், ஈட்டிங் லேட் நைட் பரோட்டா இன் ஹாஸ்டல், லாட் ஆஃப் மெமரிஸ். தேங்க் யூ ஃபார் ரிவைண்டிங் மை ஸ்கூல் அண்ட் ஹாஸ்டல் மெமரிஸ். ஸோ வேற லெவல் தான், நாங்களே எதிர்பார்க்கல. இதான் அது விகாஸ் பிரதர்ஸ்ங்கிறதே செம ஃபன்னால இருந்தது. பிரதர்ஸ் அது வந்து நாங்க எதிர்பாராத நேரத்தில் நடந்துச்சு. ஓகே, ஸோ அடுத்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா செந்தில் அப்படிங்கிற நண்பர் வந்து ஐ டூ ஸ்டடிட் 11th and 12th there 2006 பாஸ்ட் அவுட்டா. உங்க கூட தான் பாஸ் அவுட். ஆமா, F1 இஸ் மை செக்ஷன். ஓகே, அப்ப இவரு இது பிரெஞ்ச் அந்த சூஸ் பண்ணுவாங்கல்ல. ஓகே ஆமா, O பிளாக் ரைட்டு, C பிளாக் ஞாபகம் இருக்கா? கண்டிப்பா ஞாபகம் இருக்கு ப்ரோ. H பிளாக், O பிளாக். நம்ம இதுல ஆக்சுவலா என்ன சொல்லுவாங்கன்னா, மேல இருந்து பார்த்தா ஸ்கூல்னே தெரியுமா? ஆமா, அது சூப்பரா பண்ணி அந்த ஆர்க்கிடெக்சர் நல்லா பண்ணியிருந்தாங்க. அதாவது அவங்க அடிக்க வச்ச மாதிரி இருக்காது. S இருக்கும், L இருக்கும், H இருக்கும். ஏரியல் வியூல காட்டுவாங்க, அது அந்த கேட்டலாக்ல இருக்கும். சோ அது வந்து ஃபேக்ட் தான் ப்ரோ. அது எப்படி மறக்க முடியும்? இருக்கலையே பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்டேட் போர்டு தான் வந்து பாத்தீங்கன்னா H பிளாக். H பிளாக்ல வந்து கரெக்டா H இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு பேரலலுக்கு ஜாயின் இருக்குல்ல, அதுல தான் எல்லா லேப் எல்லாம் வரிசையா இருக்கும். ஆமா, செம்ம பிரில்லியன்ட்டான நல்லா பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் அந்த டைம்லயே சூப்பரா கட்டியிருந்தாங்க. அதெல்லாம் மாசம் பண்ணியிருந்தாங்க. ரைட்டு. ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதில திரும்ப சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி, கௌதம். பார்க்கலாங்க. பாய்.